சுபத்ரா, ஏன் உன் முகம் இவ்வளவு சோகமாக இருக்கிறது? அண்ணி, என் நிலையை தாங்கள் அறிய மாட்டீர்களா? அண்ணன் பலராமர் துரியோதனனுக்குத்தான் என்னை மனம் செய்து வைப்பேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார். அண்ணன் ஸ்ரீகிருஷ்ணரோ அர்ஜுனனை மணக்க பிறந்தவள் என்று என் மனதில் ஆசையை வளர்த்து விட்டார். இவர்கள் பிடிவாதத்தில் என் காதல் கைகூடாமல் போய்விடும் போலிருக்கிறதே. கவலை கொள்ளாதே. உன் குழப்பத்தை தீர்க்கத்தான் நான் குறிகாரி ஆதிரியை அழைத்து வந்திருக்கிறேன். கைரேகை பார்த்து குறி சொல்லும் அவள் வாக்கு அப்படியே பலிக்கும். அம்மா, கையை நீட்டுங்க. ரொம்ப அழகான கையை. உன் மணவாளன் யாருன்னு மறைக்காம நான் சொல்லிடுவேன். மலையை தகர்த்திடுவான், மாயங்கள் செஞ்சிடுவான், உலகையே வெல்லும் மாவீர மகனா பிறப்பான், வானத்தையே வளைச்சிடுவான், உன் பேரன் இந்த பூலோகத்தையே ஜெயிச்சிடுவான். அடியே ஆதிரை, உன்னோடு எப்போதுமே வேடிக்கைதான். பிறகு பேரன் பேத்திகளை பற்றி கூறலாம். முதலில் சுபத்திரையின் மணாளனை பற்றி கூறு. சொல்லத்தான் வாய்வல்ல, சொல்லாமலும் இருக்க முடியல. ஆதிரை, உன் பேடிகை எல்லாம் போதும். நேராக விஷயத்திற்கு வா. யார் சுபத்திரையின் மணமகன்? அவன் எப்படி இருப்பான்? உன் திருவாயால் அவன் சுந்தர ரூபத்தை பாடு. அம்மா ஜக்கம்மா, நான் சொல்லுறத கேட்டுக்க. குடுகுடு கிழவன்தான் உனக்கு மாப்பிள்ள, அதிலும் அவன் சன்னியாசி. இதுல மறுப்பில்ல, அதுக்கு நான் பொறுப்பும் இல்ல. அண்ணி, இது என்ன அநியாயம்? இந்த கொரிகாரை என்னை வேண்டுமென்றே சீண்டுகிறாள். பொய் சொல்ல மாட்டா இந்த ஜக்கம்மா. ஒரு குடுகுடு கிழவன்தான் உன் புருஷன். மாறி நடந்தா என்ன வந்து கேளு. இதென்ன விபரீதம்? சுபத்ரா, இந்த குறிகாரியின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. என்னை உன்னுடைய அண்ணன் வந்து புஷ்ப பல்லக்கில் தூக்கிச் செல்வார் என்பதை கணித்து சொன்னவள் இந்த ஆதிரை. அண்ணி, நீங்களும் விளையாடாதீர்கள். அண்ணனிடம் இப்போதே இது குறித்து பேச வேண்டும். பேசலாம் ஆதிரை, நீ செல்லலாம். அத்தினாபுர அரசருக்கும் அரசியாருக்கும் வணக்கம். வணக்கம். எனது செல்வ புத்திரர்களே, உங்களின் பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் வணங்க மாட்டீர்களா? அரசருக்கு வணக்கம். வணக்கம், மரியாதை, நம்பிக்கை இவைகளை கேட்டுப் பெற இயலாது. நீங்கள் உள்ளன்போடு வணங்கும் அளவிற்கு நான் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளாதது என் தவறுதான். அப்படியெல்லாம் ஏதுமில்லை பெரியப்பா. அத்தினாபுரத்தின் அரசனாக பிரிவினை குறித்து நானே நேரிடையாக உங்களிடம் விவாதிக்கத்தான் அழைத்திருக்கிறேன். அத்தினாபுரத்தை ஆளும் உரிமை தருமனுக்கே உண்டு. உரிமை மட்டுமல்ல, அந்த தகுதியும் தருமனுக்கே உண்டு. இது எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அத்தினாபுரத்தை துரியோதனனுக்கு வழங்க நான் முடிவெடுத்ததில் உள்நோக்கமும் சுயநலமும் இருக்கிறது என்பதை நான் இப்போது உங்கள் முன்பாக வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறேன். இதற்காக நான் வெட்கப்படுகிறேன். பாவியாக உங்கள் முன்னே தலைகுனிந்து நிற்கிறான் இந்த குருடன். காரணம், என் புத்திரன் துரியோதனன். அத்தினாபுரத்தை உங்களுக்கு தாரை வார்த்தால் அவன் இந்த தியாக பூமியை யுத்த பூமியாக சிதைத்து விடுவான். துரியோதனனின் பிடிவாதத்தையும் அகங்காரத்தையும் அடக்கத் தெரியாத கையாளாகாத தந்தை நான். என் செல்வங்களே, என்னை மன்னித்து விடுங்கள்.
பாண்டவர்களே, என் செல்வ புத்திரர்களே, இப்பொழுது ஆத்ம சுத்தியோடு மனசாட்சியோடு உறக்க சொல்கிறேன். நான் வணங்கும் கார்த்தியாயினி மீது ஆணையிட்டு சொல்கிறேன். இதற்கு மேலும் உங்களுக்கு ஹத்தினாபுரம் வேண்டுமென்றால் நான் அதை தங்கள் வசம் ஒப்படைக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இக்கணமே பதவியை துறந்து நான் புத்திரர்களோடும் பத்தினியோடும் ஹத்தினாபுரத்தை விட்டு வெளியேறுகிறேன். காந்தாரி, வா, என்னோடு புறப்படு. பெரியப்பா, உங்கள் மனமோக நடந்து கொண்ட எங்களை மன்னித்து விடுங்கள். தர்மா, இல்லை தர்மா, இந்த அத்தினாபுரத்தை ஆளும் உரிமை படைத்தவன் நீ ஒருவனே, நீ ஒருவனே. அரசே, தங்களது புத்திரன் துரியோதனன் தங்களை காண வெளியே காத்திருக்கிறான். தங்களிடம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை கூற வேண்டுமாம். சகுனி, அரசே, ஆலோசனை மண்டபத்திற்குள் உரிய அனுமதியின்றி வரக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா? அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள். முதலில் இங்கிருந்து வெளியேறு. தர்மா, வியாசர் பெருமான் வாசுதேவ கிருஷ்ணர் ஆசிகளோடு உனக்கு இங்கே முடிசூட்டு விழா நடக்கும். எவர் தடுத்தாலும் அது நடந்தே தீரும். அதன் பிறகு நீங்கள் காண்டவ பிரஸ்தம் புறப்படலாம். வேண்டாம் பெரியப்பா, இங்கே எனக்கு முடிசூட்டு விழா நடந்தால் அது எங்களுடைய நிர்பந்தத்தினால் நடந்ததாகிவிடும். நாங்கள் தங்களை அவமதிக்க விரும்பவில்லை. நாங்கள் இன்றே காண்டவ பிரஸ்தம் புறப்படுகிறோம். தர்மா, நீ இதற்கு சம்மதித்தே தீர வேண்டும். அப்போதுதான் தகிக்கும் என் மனம் அமைதியடையும். குந்தி, நம் புத்திரர்கள் உன் சொல்லிற்கே கட்டுப்படுவார்கள். தர்மா, அரசரின் ஆணையை ஏற்றுக்கொள். அக்கா, நீங்களும் அரசரும் எங்கள் மீது கொண்ட அன்பை கண்டு நாங்கள் நெகிழ்ந்து போனோம். இனி உங்கள் சொல்லுக்கு மறுசொல் சொல்ல மாட்டார்கள் என் புத்திரர்கள். அண்ணா, நான் கூறப்போகும் விஷயத்தை கேட்டு நீங்கள் ஆவேசப்படக்கூடாது. முதலில் விஷயம் என்ன என்பதை சொல். பாண்டவர்களுக்கு காண்டவ பிரஸ்தத்தை வழங்க அரசர் முடிவெடுத்து. துச்சாதனா, என்ன சொல்கிறாய்? அண்ணா, தாங்கள் இதற்கே இவ்வளவு வெகுண்டு எழுந்தால் இன்னும் நான் கூறப்போவதை கேட்டால்? நடந்ததை சொல். தர்மனுக்கு அத்தினாபுரத்தில் முடிசூட்டு விழா நடக்க உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அரசரே தொடங்க உத்தரவிட்டுள்ளார். துச்சாதனா, தந்தை எங்கே? தந்தை எங்கே? அண்ணா, அண்ணா, தந்தையே,
துரியோதனா, துரியோதனா, இந்த வாளை கொண்டு எனது தலையை துடைத்து விடுங்கள். அண்ணா துரியோதனா, வேண்டாம், என்ன சொல்ற? என்னை கொன்று விடுங்கள் என்று சொல்கிறேன். துரியோதனா, நான் உன்னை கொள்வதா? உனக்கு என்ன ஆயிற்று துரியோதனா? பித்து பிடித்து விட்டது. வேண்டாம், தர்மனுக்கு துரியோதனா. முடிசூட்டுவதற்கான ஏற்பாடுகளை தாங்கள் தானே செய்து கொண்டிருக்கிறீர். அதனால் தான் சொல்கிறேன், தயவு செய்து எனது தலையை துடைத்து விடுங்கள். தர்மனுக்கு முடிசூட்டுவதால் உனக்கு ஏதும் இழப்பில்லையே. என் சத்ருவிற்கு கிடைக்கும் வெகுமானம் என்னுடைய அவமானம். மானம் பெரிதென நினைக்கும் எவனும் இந்த அவமானத்தோடு உயிர் தரித்திருக்க மாட்டான். தந்தையே, இக்கணமே என் தலையை துடைத்து விடுங்கள். துரியோதனா, பாண்டவர்கள் உனக்கு சத்துருக்கள் இல்லை, உன் சகோதரர்கள். ஒரு காலமும் கிடையாது. பாண்டவர்கள் என்னை சகோதரனாக என்றுமே நினைத்ததில்லை. நான் பீமனோடு பலமுறை கதாயுத பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவன் என் மீது கொண்டிருக்கும் வன்மம் அப்பட்டமாக வெளிப்பட்டிருக்கிறது. அவன் என் மீது கொண்டிருக்கும் பகையை உயிரற்ற எனது கதையும் அறியும். உயிருள்ள தங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அப்படித்தானே? துரியோதனா, யுத்தம் என்று வந்துவிட்டால் அங்கே சகோதர பாசத்திற்கு இடம் இருக்காது. எதிரி தந்தையே ஆனாலும் போரில் வெல்வதே சத்திரியனுக்கு அழகு. அதைத்தான் பீமன் செய்திருக்கிறான். இது வெற்றி சமாதான பேச்சு. பாண்டவர்கள் என் சொல்லுக்கு என்றும் மறுசொல் சொன்னதில்லை. அவர்களை காண்டவ பிரஸ்தம் செல்ல உத்தரவிட்டேன். அதனை சிரம் மேற்கொண்ட பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தத்தை ஏற்றுக்கொண்டனர். பெரியப்பா அபாரமாக நடித்தார். கண்ணீர் வடித்து நம்மை கரைத்து விட்டார். நாமும் அவரிடம் அற்புதமாக ஏமாந்தோம். உன் பெரியப்பா உதிர்த்த ஒவ்வொரு சொல்லிலும் உண்மை இருந்ததை என்னால் உணர முடிந்தது. நீ சொல்வது போல் அது நடிப்பாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் உன் தந்தை உன் பெரியப்பாவை உயிருக்கு நிகராக நினைத்தார். அவரை நாம் மதிக்க வேண்டும், அவ்வளவுதான். இது பாண்டுவின் ராஜ்யம் என்பது மாயை. நீங்கள் பார்வையற்றவர், இந்த ராஜ்யத்தை ஆளும் தகுதியற்றவர் என்று உங்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். பாண்டு மன்னரும் தியாகம் செய்வது போல் நன்றாக நாடகம் ஆடியிருக்கிறார். பாண்டு மன்னர் பிடிவாதம் பிடித்திருந்தால் இந்த அரியணை உங்களுக்கு கிடைத்திருக்காது. துரியோதனா, உன்னை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இனி ஒரு முறை என் தம்பி பாண்டுவின் தியாகத்தை கொச்சைப்படுத்தாதே. காந்தாரி, இந்த பிடிவாதக்காரனை பெற்ற நீயாவது அவனுக்கு புரியும்படி எடுத்து சொல். அப்படி என்றால் இந்த பிரிவினையில் தங்களுக்கு வருத்தம் இல்லையா? வருத்தம்தான் அர்ஜுனா. உங்கள் தாத்தா பிதாமகர் பீஷ்மர், சித்தப்பா விதுரர், குலகுருக்களான துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் இவர்கள் யாவரையும் பெரிய நேர்ந்ததை நினைத்தால் வருத்தமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் யாவரையும் நம்மோடு அழைத்துச் சென்று விட்டால்? துரியோதனா, உன் தந்தை படும் பாட்டை என்னால் சகிக்க முடியவில்லை. அவரை உயிரோடு வதைக்காதே. இந்த வாளால் எங்கள் இருவரையும் கொன்றுவிடு. உன்னை பெற்ற பாவத்திற்கு நாங்கள் இருவரும் பரலோகம் செல்கிறோம். தாயே, உனக்கு எங்கள் மீதுள்ள பாசத்தை விட பாண்டவர்கள் மீதுள்ள விரோதம்தான் பெரிதாக போய்விட்டதல்லவா? தாயே, பாசத்தை பகடையாக்கி எனது விரோதத்தை நீர்த்து போக செய்யாதீர். துரியோதனா, ஒரு தந்தையாக நான் உனக்கு நன்மையை செய்திருக்கிறேன். ஹத்தினாபுர சாம்ராஜ்ய முழுமையையும் உனதாக்க முயற்சி மேற்கொண்டிருக்கிறேன். எதற்கும் உதவாத காண்டவ வனத்தை பாண்டவர்களுக்கு தந்து அவர்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறேன். இதை அறிந்தும் என் மீது கொண்ட மரியாதையில் இந்த ஏற்பாட்டிற்கு சம்மதித்திருக்கிறார்கள் பாண்டவர்கள். இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய இயலாது. தர்மனுக்கு முடிசூட்டு விழா நடக்கும். அதை யாராலும் தடுத்து நிறுத்த இயலாது. அரசு முறைப்படி தர்மனின் முடிசூட்டு விழாவை அறிவித்து விட்டேன். அண்டை தேச மன்னர்களுக்கும் வியாசர் பெருமானுக்கும் கிருஷ்ணருக்கும் தகவல் அனுப்பியாயிற்று. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அத்தினாபுர அரசபையில் தர்மனுக்கு முடிசூட்டு விழா நடந்தே தீரும். பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் முன்னின்று நடத்துவார். இதற்கு தடை ஏதும் ஏற்பட்டால் அதே கணம் என் உடலை விட்டு என் உயிர் பிரியும். இது சத்தியம்.
பிதாமகர் நிச்சயம் வரமாட்டார். அவரின் உயிர் அத்தினாபுரத்திலே நிலைத்திருக்கிறது. நான் அழைத்தால் அவர் நிச்சயம் நம்மோடு வருவார் என்று எனக்கு தோன்றுகிறது. முயற்சித்துப் பார். மானம் கெட்டு மதிக்கெட்டு நீங்கள் வேண்டுமானாலும் தர்மனின் முடிசூட்டு விழாவை நடத்தலாம். தன்மானமே பெரிதென வாழும் துரியோதனின் மூச்சுக்காற்று கூட அங்கே சஞ்சாரம் செய்யாது. வருகிறேன். பிதாமகருக்கு என் வணக்கம். திரௌபதி, துருபதனின் புத்திரி, பாண்டவர்களின் பத்தினி இன்று இந்த கிழவனை காண வந்திருக்கிறாள். தங்களின் பரிபூரண ஆசி வேண்டியே தங்களை காண வந்துள்ளேன் தாத்தா. ஆம் தந்தை. ஆச்சாரியர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். திரௌபதி, வானும் மண்ணும் ஈரேழு லோகங்களும் 30 தேவர்களும் வாழ்வாங்கு வாழ பிறந்தவள் நீ. என் ஆசி நாடி வந்த உனக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று என் உள்ளம் துடிக்கிறது. என்ன தருவது? தாத்தா, தாங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். வரமா? இப்பொழுதே கேள். அதை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன். வாக்கு மாற மாட்டீர்களே? நான் பிரம்மன் அல்ல, அதே நேரம் சாதாரண மனிதனும் அல்ல. வரத்தை வாரி வழங்கும் அதிகாரமற்ற அத்தினாபுரத்தின் காவலன் நான். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பவன் சத்திரியனாக இருக்க முடியாது. நான் சத்திரியன். உணர்ச்சிகளுக்கு என்னிடத்தில் இடம் இல்லை. உன் வரம்தான் என்ன? முதலில் அதை கேள். தர இயலுமா இயலாதா என்பதை பிறகு சொல்கிறேன். உன்னை பிரிவது என் புத்திரனை பிரிவதற்கு இணையானது. குருவே, அப்படி என்றால் புத்திரன் இருக்கும் இடத்தில் தானே தந்தை இருக்க வேண்டும்? அர்ஜுனா, குருவே, தாங்களும் எங்களோடு காண்டவ பிரஸ்தம் வர வேண்டும். தங்களுக்கு அழைப்பு விடுக்கவே இப்போது இங்கே வந்திருக்கிறேன். அத்தினாபுர சாம்ராஜ்யம் என்றால் அது பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் தான். பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் என்றால் அது அத்தினாபுர சாம்ராஜ்யம் தான். எங்களுக்கு இந்த உயிரற்ற அத்தினாபுர சாம்ராஜ்யம் வேண்டாம். வீரத்திலும் தீரத்திலும் தவத்திலும் தியாகத்திலும் சிறந்த பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் தான் எங்களுக்கு வேண்டும். அர்ஜுனா, என் புத்திரனுக்கு ஒருவேளை பசும்பால் கூட வாங்கி கொடுக்க இயலாமல் இந்த அத்தினாபுர அரண்மனை வாசலில் வந்து நின்றேன். அன்று என்னை ஆதரித்தவர் அரசர் திருதராஷ்டிரர். என் வறுமையை போக்கியவரும் அவரே. என்னை அரசகுமாரர்களுக்கு குலகுருவாக்கியதே பீஷ்மரும் கிருபாச்சாரியாரும் தான். அரசருக்கும் பிதாமகருக்கும் கிருபாச்சாரியாருக்கும் கடமைப்பட்டவன் நான். அவர்களை பிரிந்து என்னால் உங்களோடு வர இயலாது அர்ஜுனா. பழம்பெருமை வாய்ந்த இந்த அத்தினாபுரத்தை இளவரசர் துரியோதனனே ஆளட்டும். பிதாமகர் பீஷ்மாச்சாரியாரின் அன்பு எங்களை ஆளட்டும். தாங்களும் எங்களோடு காண்டவ பிரஸ்தம் வர வேண்டும் என்பதுதான் நான் தங்களிடம் கேட்கும் வரம். அஸ்வத்தாமா, எங்களின் நிலையை நீ நன்கறிவாய். நீயாவது குலகுருவிடம் எங்களுக்காக பரிந்து பேச மாட்டாயா? நீங்கள் என் தந்தையின் சத்துருவாகிய துருபதனின் புத்திரியை மணந்தவர்களாயிற்றே. குருவிற்கே துரோகத்தை இழைத்த பாவத்தை புரிந்தவர்கள் நீங்கள். அஸ்வத்தாமா, இது அரசியல் பேசும் நேரம் அல்ல. நம் அன்பை நாடி வந்தவர்களிடம் வெறுப்பை உமிழ்வது அழகல்ல. அர்ஜுனா, அஸ்வத்தாமனின் கடும் சொற்களை மறந்துவிடு. என்றும் நீ என் பிரியத்திற்குரிய சீடன்தான். இதை மாற்ற எவராலும் இயலாது. தாங்கள் எங்களோடு வருவதாக இருந்தால் நாங்கள் காண்டவ பிரஸ்தத்தையும் இழக்க தயாராக இருக்கிறோம். தாத்தா, என் கண்மணியே, கல்லெஞ்சம் படைத்தவனம்மா இந்த பீஷ்மர். கடமையை கட்டிக்கொண்டு உறவுகளை துறந்தவன். என்னையே உருக வைத்து விட்டாய். குருவே, தங்களின் முடிவு? அத்தினாபுரத்திற்கும் எனக்கும் ஏற்பட்ட உறவு
இரத்த பந்தத்தை விட மகத்தானது. எங்கள் பசியை போக்கியவர்களை ஒரு நாளும் எங்களால் பிரிய இயலாது. என் ஆசிகள் என்றும் உங்களுக்கு இருக்கும். குருவே, நான் வருகிறேன். தாத்தா, தந்தையை இழந்த அனாதைகள் என் கணவர் பாண்டவர்கள் எங்களை அன்போடு வழி நடத்த தாங்கள் வருவீர்கள் தானே? என் செல்வமே, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் தாங்கள் எங்களோடு வரமாட்டீர்களா? வா தர்மா, வா பீமா, வா சகாதேவா. சித்தப்பா, நான் காண்டவ பிரஸ்தத்தை அரசாளப் போகிறேன். வயதில் இளையவன் நான், அனுபவ அறிவில்லாதவன். என்னை உடனிருந்து நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும். அம்மா, இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் காவலன் நான். ஒரு கொடுங்கோலன் இந்த ராஜ்யத்தை ஆண்டாலும் அவனுக்கு பக்கபலமாக நிற்பதே இந்த பீஷ்மர் வாங்கி வந்த சாபம். இந்த கிழவனின் உடலிலே உயிர் இருக்கும் வரை இந்த அத்தினாபுரத்தை விட்டு எங்கும் செல்ல முடியாது. பாண்டு காட்டிலே மரித்த பொழுது நான் நாட்டை துறக்க விரும்பினேன். எனது தந்தையின் வாக்கு என்னை அத்தினாபுரத்திலேயே சிறைபிடித்தது. ராஜமாதா வானப்பிரஸ்தம் செல்லும் பொழுது நானும் உடன் செல்ல விரும்பினேன். பஞ்ச பாண்டவர்களான பாலகர்களின் முகங்கள் என்னை கட்டி போட்டது. அன்று பாண்டவர்கள் காட்டிலே இறந்தார்கள் என்று கேள்விப்பட்டதும் நானும் மரித்து போக விரும்பினேன். விதுரனின் அன்பு என்னை கட்டி போட்டது. இப்பொழுது நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள். எனது கால்கள் என் தந்தையின் வாக்குச் சங்கிலியால் பிணைந்திருக்கிறதம்மா, பிணைந்திருக்கிறது. தாங்களே மகா மந்திரியாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும். பீமா, தர்மனை யார் என்று நினைத்தாய்? இவன் எனக்கு நிகரானவன், தர்மதேவனின் அவதாரம். இவன் அறியாத நீதி அல்ல, இவன் அறியாத அரசியல் அல்ல, இவன் அறியாத சத்திரிய தர்மம் அல்ல. இந்த உலகையே வழிநடத்தும் ஆற்றல் படைத்தவன் தர்மன். நீயோ பலத்தில் பராக்கிரமசாலி, அர்ஜுனனோ அஸ்திர சஸ்திர வித்தைகளில் ஈடு இணையற்றவன். நகுலனும் சகாதேவனும் சாஸ்திரங்களில் ஞானிகள். பாண்டவர்களை இந்த எளியவன் வழி நடத்த முடியும் என்பது மாயை. தாத்தா, தங்களின் வீரத்தையும் தியாகத்தையும் நான் அறிவேன். தங்களுக்கு பணிவிடை செய்வதே என் பாக்கியமாக கருதி நான் அத்தினாபுரம் வந்தேன். என் எண்ணம் கைகூடாமல் போய்விடுமோ? தாங்கள் மனதிடத்தோடு இருக்க வேண்டிய தருணம் இது. என் அண்ணன் திருதராஷ்டிரரை நீங்கள் அறிவீர்கள். பிறப்பால் அவர் மிகவும் நல்லவர். ஆனால் குழப்பத்தின் உச்சகட்டம். என் அண்ணன் திருதராஷ்டிரரை நான் இறுதி வரையிலிருந்து வழிநடத்துவேன் என்று என் அண்ணன் பாண்டுவிடம் சத்தியம் செய்து கொடுத்துள்ளேன். என் உயிர் மூச்சு உள்ளவரை இந்த ஹத்தினாபுரத்தை காத்து நிற்பேன். சித்தப்பா, பீமா, என் அண்ணனுக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி என்னால் வர முடியுமா? செல்வங்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் என் மனம் உங்கள் நலனை பற்றியே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும். கவலைப்படாதீர்கள். இறைவனின் படைப்பை நினைத்தால் வியப்பாக இருக்கிறது. உன் தந்தை துருபதன் என்னை கொல்வதற்காக ஈசனிடம் வரம் வேண்டி சிக்கண்டியை பெற்றான். அதே துருபதனின் இன்னொரு மகளான நீ என் மீது பேரன்பு கொண்டிருக்கிறாய். என்ன வினோதம்! அம்மா திரௌபதி, நீ வானகமும் வையகமும் போற்ற நீடூழி வாழ்வாய். தாத்தா, தங்களின் உயிர் மூச்சு இந்த அத்தினாபுரத்தின் ஆதார ஸ்ருதி என்பதை நான் அறிவேன். தாங்கள் எங்களோடு வரமாட்டீர்கள் என்பதையும் நான் அறிவேன். இருந்தாலும் என் மனதிற்குள் ஒரு அற்ப ஆசை. அதனால்தான் அனைவர் தடுத்தும்
நான் தங்களை தேடி வந்தேன். அம்மா திரௌபதி, என் ரத்தினமே, என் செல்வமே, இந்த கிழவனின் உடல் மட்டும்தான் அம்மா இந்த அத்தினாபுரத்தில் தரித்திருக்கும். என் உயிர் உங்களது நலனையே சிந்தித்துக் கொண்டிருக்கும். தந்தையே, தங்களின் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நீ எந்த முடிவை சொல்கிறாய் அஸ்வத்தாமா? இன்று அர்ஜுனன் காண்டவ பிரஸ்தத்திற்கு தங்களை அழைத்தான் அல்லவா? நான் தான் என் முடிவை தெளிவாக கூறிவிட்டேனே. நான் அத்தினாபுரத்தை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பது உனக்கும் தெரிந்ததுதானே? சுவாமி, அந்த முடிவை தாங்கள் மாற்றிக்கொள்வது நமக்கு நல்லது. தந்தையே, தாங்கள் பாண்டவர்களோடு செல்வதுதான் நம் அனைவருக்குமே நல்லது. ஆம் சுவாமி, நாம் இருவரும் பாண்டவர்களோடு சேர்ந்து காண்டவ பிரஸ்தம் சென்று விடுவோம். தாங்கள் பட்ட நன்றிக் கடனை தீர்க்க நான் துரியோதனோடு இருக்கிறேன். அஸ்வத்தாமா, நீ என்ன கூறுகிறாய்? தந்தையே, இந்த பிரிவினையில் துருபதனின் சூழ்ச்சி இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. பாஞ்சாலி இந்த அத்தினாபுரத்தில் காலடி எடுத்து வைத்ததும் இங்கே பிரிவினை நடந்துவிட்டது. இதனால் இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் மூளும். அப்போது தாங்கள் அத்தினாபுரத்தில் இருந்தால் கௌரவர்கள் பக்கம் இருந்தாக வேண்டும். தங்களை கொல்லத் துடிக்கும் துருபதனும் பாண்டவர்கள் பக்கம் இருப்பான். அதனால் என்ன? நீங்கள் இப்போது காண்டவ பிரஸ்தம் பாண்டவர்களோடு சென்றால் நாளை யுத்தம் உண்டானால் கூட தாங்கள் பாண்டவர்கள் பக்கமே இருப்பீர்கள். அப்போது துருபதனால் உங்கள் மீது விரோதம் கொள்ள இயலாது. அவனால் உங்கள் உயிருக்கு ஆபத்தும் நேராது. கிருபி, உயிருக்கு அஞ்சி என்னை புறமுதுகிட்டு ஓடச் சொல்கிறாயா? உயிர் பிச்சை கேட்டு துருபதனிடம் மண்டியிடச் சொல்கிறாயா அஸ்வத்தாமா? பாண்டவர்கள் உங்கள் நேசத்திற்கு உரியவர்கள் தானே. அவர்களோடு வாழ்வதனால் நம் கௌரவம் எப்படி குறைந்து போகும்? ஒரு மனைவியாக கணவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்பது குற்றமா? ஒரு புத்திரனாக தந்தையின் உயிர் காக்க நினைத்ததில் ஏதேனும் தவறுள்ளதா தந்தையே? என் வீரத்தை அவமதித்து விட்டீர்கள். உயிருக்கு அஞ்சி பகைவனின் பாதங்களில் சரணடையும் கோழை அல்ல இந்த துரோணன். தந்தையே, நான் சொல்வதை சற்று செவிமடுத்து கேளுங்கள். நிறுத்து உன் பிதற்றலை. பிறப்பால் அந்தணனாக பிறந்த நான் இன்று சத்திரியனுக்கும் மேலான நிலையை எய்தியிருக்கிறேன். கோழையைப் போல் அஞ்சி எதிரியிடம் தஞ்சம் அடைவதை விட அவன் கரத்தால் மாண்டு விடுவதே ஒரு க்ஷத்திரியனுக்கு வீரம். இது குறித்து யாரும் என்னிடம் விவாதிக்க தேவையில்லை. இங்கே 1000 பிரச்சனைகள் தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. தாங்களோ நிம்மதியாக அனந்த சயனத்தில் இருக்கிறீர்கள். உறக்கத்திலிருந்து கண் விழியுங்கள். சற்று நேரம் நிம்மதியாக கண் அயர விட மாட்டாயே? இப்போது 1000ல் முதல் பிரச்சனை என்ன? அண்ணா, நான் கிழவனை தான் திருமணம் செய்து கொள்வேனாம். அதிலும் அவர் சந்நியாசியாம். குறிகாரி சொல்கிறாள்,
பலே பலே, இந்த குறிகாரியின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. அதை நான் நன்கு அறிவேன். கிழவனை மணப்பது நல்ல விஷயம்தானே, இதற்கு ஏன் கலங்குகிறாய்? நல்ல விஷயமா அண்ணா? பின்னில்லையா? கிழவனானால் மாப்பிள்ளை மிகவும் பண்பட்டு இருப்பார், பாசமாக நடந்து கொள்வார், பேத்தியைப் போல் உன்னோடு விளையாடுவார். அண்ணா, விளையாடாதீர்கள். அண்ணி, நீங்களாவது அண்ணனிடம் என் நிலையை எடுத்துரையுங்கள். பரந்தம்மா, போதும் உங்கள் விளையாட்டு. உங்கள் தங்கை அர்ஜுனனை நேசிக்கிறாள் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? உண்மைதான். ஏன் சுபத்ரா, ஒருவேளை அந்த கிழவன் அர்ஜுனனாக இருப்பானோ? அப்படி என்றால் அர்ஜுனன் கிழவனான பிறகுதான் எனக்கு திருமணம் நடக்குமா? ஏன், அதுவரை நீ காத்திருக்க மாட்டாயா? உண்மையான காதலுக்கு காலமேது, வயதேது? என் காதல் உண்மையானதுதான். நான் அர்ஜுனனுக்காக காத்திருப்பேன். ஆனால் அவர் கிழப்பருவம் எய்தும் வரை அர்ஜுனன் என்னை நாடி வரமாட்டாரா? சுபத்ரா, உன் கேள்விகளுக்கு என்னிடம் பதில் இல்லை. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் நம்பிக்கையோடு காத்திருந்தவர் என்றும் கைவிடப்பட்டதாக சரித்திரம் இல்லை. இல்லையா ருக்மணி? அண்ணா, சுபத்ரா, நீ கிழவரைத்தான் மணக்க வேண்டும் என்றால் அதை மாற்ற இயலாது. அர்ஜுனனைத்தான் மணக்க வேண்டும் என்றால் அதையும் மாற்ற இயலாது. இல்லை, கிழவனான அர்ஜுனனை மணப்பதுதான் உன் விதி என்றால் அதையும் மாற்ற இயலாது. புரிந்ததா? அரசே, தங்களை காண இளவரசர் துரியோதனன், துச்சாதனன், காந்தார இளவரசர் சகுனி ஆகியோர் வந்து கொண்டிருக்கிறார்கள். வரச்சொல். உத்தரவு அரசே. சித்தப்பாவிற்கு வணக்கம். மகாமந்திரி விதுரருக்கு வணக்கம். காந்தார இளவரசருக்கு வணக்கம். உங்கள் யாவரின் வருகையும் எனக்கு உவப்பளிக்கிறது. துரியோதனா, நீ எதற்காக என்னை சந்திக்க வந்திருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன். எக்காரணத்தை முன்னிட்டும் நான் பாண்டவர்களோடு செல்லக்கூடாது என்று கோரத்தானே இங்கு வந்திருக்கிறாய். என் உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் வரை இந்த விதுரன் அத்தினாபுரத்தை விட்டு நீங்க மாட்டான். என் உயிர், என் மூச்சு, என் உடல், என் மனம் இவை யாவும் அத்தினாபுரத்திற்கு உரியது. நான் என்றும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் துரியோதனா. சித்தப்பா, தங்களை மதியுக மந்திரி என்று எண்ணி வியப்புற்றிருந்தேன். ஒருவரின் மன ஓட்டத்தை உணர்ந்து கொள்வதில் தங்களுக்கு நிகர் இந்த உலகத்தில் எவருமே இல்லை என்று பிரமித்திருந்தேன். ஆனால் தாங்களோ ஏதும் அறிய சிறு குழந்தையைப் போல் இருக்கிறீர்களே. துரியோதனா, நீ என்ன சொல்ல வருகிறாய்? உங்களுடைய உடல், உயிர், மனம், மூச்சு ஆகிய அனைத்தும் அத்தினாபுரத்தை விட்டு பாண்டவர்களோடு செல்ல தக்க தருணம் இது. இதை கை நழுவ விடாதீர். தங்களுக்கு ஏற்ற இடம் காண்டவ பிரஸ்தம்தான், அத்தினாபுரம் அல்ல. துரியோதனா, நீ என் மீது வருத்தம் கொண்டு இப்படி பேசுகிறாய் என்று நினைக்கிறேன். வருத்தமல்ல மகாமந்திரி, மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் இதை தெரிவிக்கிறான். நன்றி கடன் தீர்க்க வேண்டும், அரசரின் நலன் காக்க வேண்டும் என்று ஏதாவது சொல்லி அத்தினாபுரத்திலே தங்கிவிடலாம் என்று கனவு மட்டும் காணாதீர்கள். பாண்டவர்களுக்கு உளவு பார்க்கும் பணியினை செய்ய அவர்கள் வசம் எத்தனையோ ஒற்றர்கள் இருக்கிறார்கள்.
தாங்கள் நிம்மதியாக புறப்படுங்கள். மதியோக மந்திரியை பாண்டவர்களுக்கு தொண்டு செய்ய காண்டவ பிரஸ்தத்திற்கு வழி அனுப்பி வைக்கவே தங்களது புத்திரன் துரியோதனன் வந்திருக்கிறான். தாங்கள் எங்களை தவறாக எண்ண வேண்டாம் சித்தப்பா. உங்கள் மனம் பாண்டவர்களிடமே உறைந்துள்ளது. உடல் மட்டுமே இங்கு அத்தினாபுரத்தில் உண்டு கொழுக்கிறது. சித்தப்பா, தங்களுடைய உயிர் பாண்டவர்களிடத்திலும் உடல் கௌரவர்களிடத்திலும் இருந்து என்ன பயன்? உடலும் உயிரும் எதற்கு தனித்தனியாக இருந்து அல்லாட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் இதை சொல்கிறேன். மதியோக மந்திரி என்ற பெயரில் அரசரை குழப்பியது போதும். தாங்கள் பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று விடுங்கள். அதுதான் தங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. மகாமந்திரி விதுரரே, இது காண்டவ பிரஸ்தத்தின் வரைபடம். இதை உற்று பார்த்து உங்கள் செறிவு மிகுந்த அறிவை செலுத்துங்கள். எதிர்காலத்திற்கு பயன்படும். வருகிறேன் சித்தப்பா. விதுரா, சகுனியும் கௌரவர்களும் உன்னை துச்சம் என நினைக்கிறார்கள். அவதூறாக பேசி உன் பிறப்பை பழிக்கிறார்கள். மரியாதையற்ற இடத்தில் நீ ஏன் இருக்க வேண்டும்? புறப்படு, உடனே புறப்படு. விதுரா, 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 விதுரா. இது அரசியல். மான அவமானங்களுக்கு இங்கே இடமில்லை. அத்தினாபுரத்தை காக்க வேண்டியது உன் கடமை. இங்கே சுயநலத்திற்கு இடமில்லை. சுய விருப்பம் வெறுப்பும் தேவையில்லை. மேலும் தர்மத்தின் பாதையில் நடப்பவனுக்கு ஆலோசனையும் வழிகாட்டுதலும் அவசியமில்லை. குழப்பத்தில் இருக்கும் உன் அண்ணன் திருதராஷ்டிரரை வழிநடத்தும் கடமை உனக்கு இருக்கிறது. இந்த அத்தினாபுரத்தின் எதிர்காலத்தை காக்க வேண்டிய கடமையை உன்னிடம் ஒப்படைத்து சென்று விட்டார் உன் அண்ணன் பாண்டு.